வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் and welcome to Ramco Super Great Sevens வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குயில்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. குவார்டர் ஃபைனல்ஸ் ரவுண்ட் ரொம்ப விறுவிறுப்பாக நிறைவடைஞ்சது. இப்போ இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமி ஃபைனல்ஸ் ரவுண்ட். இந்த செமிஃபைனல்ஸில் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து வெஸ்டர்ன் சாங்ஸ் பாட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த செமிஃபைனல்ஸ்லேருந்து கிராண்ட் ஃபினாலே போய் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா டைட்டில் வின் பண்ணுற கண்டஸ்டன்ட்க்கு மாருதி சியாஸ் கார், செகண்ட் ப்ரைஸ் வாங்குற கண்டஸ்டன்ட்க்கு மாருதி செலிரியோ கார், தேர்ட் பிளேஸ் வர கண்டஸ்டன்ட்க்கு யமஹா அல்ஃபா 2-வீலர். அது மட்டும் இல்லை, மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே பூர்விகா மொபைல் வேர்ல்ட் வழங்கும் ஸ்மார்ட் ஃபோன். கண்டஸ்டன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் அவர் ரெஸ்பெக்டபிள் அண்ட் பிலவட் ஜட்ஜஸ். லெட்ஸ் வெல்கம் எஸ்பி ஷைலஜா மேம். லெட்ஸ் வெல்கம் பரத்வாஜ் சார். லெட்ஸ் வெல்கம் நித்யஸ்ரீ மேம். Let's welcome Tirumati Binni Krishnakumar ma'am. Let's welcome Tirumati Padma Shankar ma'am. In the semi-finals la first வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போற contestant Shantini from Kerala. Hello Shantini. Hello. Quarter finals la இருந்து semi-finals round க்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. How do you feel? Feel good. ஃபீல் குட். ஓகே, எதிர்பார்த்தீங்களா நம்ம கண்டிப்பாக வந்து செமிஃபைனலில் செலக்ட் ஆகும் அப்படின்னு? எதிர்பார்க்கல. ஓகே, ஆனால் நல்லா ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த செமிஃபைனல்ஸ் ரவுண்டில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. நல்லா பாடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. Fama like a night, come on a legend. I don't know, man, too much young. See you later night. Ella no, no, too much new. Mona, 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 Gasolina. Mona, 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 Gasolina. Adi Mona, my dear gasolina. Mechakana, kodikadari trampolina.
பிடிச்சு யாரும் என்ன இது புதை அடிச்சதில்லையே Mona, 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 gasolina. Mona, 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 gasolina. Ay, Mona, bike gasolina. Enchatada, கொதிக்குதடி trampoline. அப்படி கோசா, அப்படி சின்ன பிடிச்சு என்னோட கண்ணோட அம்மால பேர வந்து படுத்து சாந்தினி, வாட் அன் எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் சாந்தினி. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு சாந்தினியை நாங்கள் யாரும் பார்த்ததே இல்லை. அனுஷ்கா கூட அந்த பாட்டில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் போடலாமா? நீ அவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். எங்களோட டாலஸ்ட் கண்டஸ்டன்ட், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். சாந்தினி, சார் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். விஷுவலி எவ்ரிதிங், அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. யூ டான்ஸ்ட் வெரி வெல். வெரி டிஃபிகல்ட் சாங் பிகாஸ் இது வந்து ரெகுலர் ஸ்ட்ரக்சர்ட் சாங் கிடையாது. ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபிலிம் சாங் மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதுவும் நீங்கள் டுவேட் வேறு பாடியிருக்கேன். யூ சேங் 3 பேராச்சு. மூணு மேபி 3. ஸோ மோர் டிஃபிகல்ட் அண்ட் யூ மேனேஜ் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு எனக்கு அஃப்கோர்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் இதெல்லாம் புரியல. பட் தட்ஸ் ஓகே. இந்த மாதிரி வெஸ்டர்ன் சாங்ஸில் வேர்ட்ஸ் அப்படி தான் பாடணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாடினா தான் வெஸ்டர்ன் சாங்ஸ்னு. தட்ஸ் அ ரூல் ஹியர். பட் குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட். சாந்தினி, ஒவ்வொரு எபிசோடும் குவார்ட்டர் ஃபைனல்ஸோ செமிஃபைனல்ஸோ வச்சுருந்தா பெட்டராக தோணிருக்கும் இல்லை? என்ன ஒரு மாற்றம் சாந்தினி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் வந்து ப்ளஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், மைனஸ் தான் சொல்லுவேன்னு. போல்டு வாய்ஸில், மனோ சார் வாய்ஸில் அதில் பாடுறச்சே ஈஸியாக இருந்தது உங்களுக்கு. மெலடியஸாக பாடுறச்சே. வேறு வாய்ஸில் பாடுறச்சே கொஞ்சம் பிரச்சனை உங்களுக்கு இருந்தது, அது தெரிஞ்சிடுச்சு. அதர்வைஸ் நல்லா இருந்தது. சாந்தினி, டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் டெரிஃபையிங் கூட சொல்லுவேன். நான் எதிரே பார்க்கல. அது பேர் என்ன சொன்னீங்க லாஸ்ட் ரவுண்டில்? சின்ன பூவா? இது பூவுக்குள் ஒரு பூகம்பம். மை காட், என்ன ஒரு ஆப்டிடியூட். நிஜமாவே வந்து எனக்கு சொல்ல, என்ன பண்ண இந்த பாட்டு பாடணுன்றதுக்காக நீ மென்டலி எப்படி தயார் பண்ணிண்ட? என்ன அண்ணா நல்லாவே டான்ஸ் ஆடுவேன், அங்கே டான்ஸ் படிப்பிச்சு. ஆனால் இன்னொரு அண்ணன் எனக்கு ஷாலட் அண்ணா, அங்கே வந்து நீங்கள் ரிலாக்ஸாக நல்லாவே பாடு அப்படின்னு சியர் அப் பண்ணார். அதை என்கரேஜ் பண்ணி அந்த தைரியம் கொடுத்தார். அண்ணாவுக்கு வந்து நிஜமாவே தேங்க்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன். பட் அதையும் மிஞ்சி அதை எடுத்துட்டு நீங்கள் அது மாதிரி ரிலாக்ஸ்டாக பாடினீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. அண்ட் அந்த போல்டு வாய்ஸ் எல்லாம் கொடுத்தீங்களே, எப்பவும் நீங்கள் ஒரு சட்டில் சாங்ஸ் பாடி தான் நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் அப்படியே மை காட், நினச்சே பார்க்க முடியல சாந்தினி. ரொம்ப நல்லா இருந்தது. செமிஃபைனலுக்கு இப்படி ஒரு குட்டி ஒரு அந்த ஸ்பார்க்லேருந்து வந்தால் இப்படி அந்த பந்தலில் அப்படியே நெருப்பு பிடிச்சிருக்கிறோன்ற மாதிரி அவ்வளோ நல்லா பாடினீங்க. இந்த செட்டே வாஸ் இன்னும் ரிவர்பரேட்டிங் வித் யுவர் ரிச் வாய்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. இந்த பாட்டு இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் சாங்க்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அடி 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 மഞ്ഞവാവേ മഞ്ഞഞ്ഞവാവേ. சாந்தினி இன்னைக்கு பயங்கரமாக ஸ்மார்ட்டாக இருந்தது. அதனால் சாந்தினி பேர் மாற்றி ஸ்மார்ட்டினின்னு ஆக்கியாச்சு. சாந்தினி சூப்பராக இருந்ததுப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாந்தினியை முதல்ல புரியவே இல்லை, இது சாந்தினியான்னு. ஒரு 2 minutes இப்படி பார்த்துட்டே இருந்தேன். சாந்தினி தலையிலேருந்து காலு வரைக்கும் பாடினேன், ஆடினேன். நல்ல கோரியோகிராஃபி, நல்ல எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ்,
நல்லா இருந்தது. நீ எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக தான் ஆடினதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு இது என்னென்னா, குறை என்ன சொல்லணுன்னா, அந்த வேர்ட்ஸ் எனக்கு புரியலை. இந்த மாதிரி பாட்டுக்கு இப்படியா வேர்ட்ஸு கொடுக்கணும், அதுவும் எனக்கு தெரியல. அதனால தான் வேர்ட்ஸ் என்ன சொல்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் புரியணும் மாதிரி அது தோணித்து. மீதி கலக்கி எடுத்து பொழிச்சு மறிச்சாச்சு. ஆல் தி பெஸ்ட். சாந்தினி, பாட்டும் பிரமாதம், ஆட்டமும் பிரமாதம். இவ்வளோ ஒரு சின்ன உடம்புக்குள்ளே இவ்வளோ சக்தி வச்சுருக்கீங்க. ஐ லவ்ட் யுவர் ஹை நோட்ஸ். எனக்கு உங்கள் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த சாந்த ஸ்வரூபி சாந்தினிலேருந்து மாறி இப்படி நீங்கள் அந்நியனை மாறினதும் ரொம்ப பிடிச்சது. என்னது ரொம்ப பிடிச்சதுன்னா, ஷி ஹேஸ் அப்சல்யூட்லி ரேஸ்ட் த பார் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். இப்போ செமிஃபைனல்ஸ் இதுக்கு தாண்டி தான் பெர்ஃபார்மன்ஸ் வருங்கிற ஒரு ஆவல் வேறு வந்துருச்சு ஒரு ஜட்ஜஸ்க்கு. ஃபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே எப்படி இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் எப்படி என்ன வரப்போகுதுன்னு ரொம்ப ஆவலோட காத்துட்ருக்கேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ. நத்திங் நெகட்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி குட் அண்ட் லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். சாந்தினி, இவ்வளோ நாள் அம்பியாக இருந்த நீங்கள் வந்து இன்றைக்கி அந்நியனாக மாறிட்டீங்க அப்படின்னு தான் வந்து நம்ம ஜட்ஜஸ்லாம் சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC Jewelers. செமி ஃபைனல்ஸில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அஜய் கிருஷ்ணா. ஹலோ அஜய் கிருஷ்ணா. ஹலோ. இந்த செமி ஃபைனல்ஸில் என்ன சாங் பாட போகிறீங்க? ஐ ஃபிலிமில் இருந்து என்னோடு நீ இருந்தால் சாங் பாட போகிறேன். வாவ், சூப்பரான ஒரு சாங், மிகப்பெரிய ஹிட் சாங் இல்லையா? AR ரஹ்மானுடைய இசையமைப்பில் சித் ஸ்ரீராம் பாடின ஒரு பாடல். நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தரும் காடுகளே வேண்டாம், பூத்தே தரும் கடல்கள் வேண்டாம், உறங்கவே
அஜய் கிருஷ்ணா, எப்போவுமே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு சாங் தான் நீங்கள் செலக்ட் பண்ணி பாடுவீங்க. அந்த வகையில் செமிஃபைனல்ஸ் அப்படின்னோடனே ரொம்ப டஃப்பான ஒரு சாங், அதுவும் நம்ம ஆர்கெஸ்ட்ராக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாடலுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஓகே, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அஜய், எஸ் மேம். ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு, ரொம்ப டஃப் இது பாடி. இதில் வந்து ஒரு பாதி % நல்லா பாடிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு. நல்லா இருந்தது, ஓவரால் எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் ஓப்பனிங் பல்லவி, அப்புறம் சில இடத்துல ஸ்ருதிலாம் இல்லை, தெரியுது, கஷ்டம் தெரியுது எனக்கு. ஐ நோ இந்த பாட்டில் எவ்வளோ உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படுதுன்னு தெரியுது. அண்ட் அந்த ஸ்கேல் சேஞ்ச் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரசித்தேன் அது நான். பட் நிறைய இடத்துல தெரியுது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அண்டு ஸ்ருதி பக்காவாக இல்லை. அதர்வைஸ் ஸ்டேஜுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சவுண்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பி கேர்ஃபுல், ஸ்ருதி மட்டும் பார்த்துக்கோங்க. எஸ் மேம், கண்டிப்பாக. ஹாய் அஜய். ஹலோ மேம். ரொம்ப கஷ்டமான பாட்டு. அண்ட் மேபி ஒரு நோட் குறைச்சின்னு இருக்கலாமோ, அதெல்லாம் அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பாடியிருப்பேங்க. அது எனக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே தெரிஞ்சுது. ஏன்னா பல்லவியும் போது நீங்கள் உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் எப்பவுமே உண்டு. பட் இது எல்லாமே வந்து அந்த பாவ பக்கமாகவே இருக்குது. ஸோ ஒரு நோட் குறைச்சிட்டு ஈஸியாக பாடியிருக்கலாம். எஸ், சில இடங்கள்லாம் நல்லா இருந்தது, பட் பல இடம் மிஸ் பண்ணிட்டேங்க இதனால். பார்க்கலாம். அஜய், இவங்க சொன்ன மாதிரி சேம் கமெண்ட்ஸ் தான். இந்த பாட்டு எடுக்கிறபோது கேர்ஃபுல்லாக எடுத்துருக்கணும். பிகாஸ் நீங்கள் ஃபோர்ஸ்டாக வந்துட்டு ஒரு ஒரு வாய்ஸில் ஒரு என்ன சொல்கிறது ட்ரெமலோ மாதிரி கொடுக்கறது, அது இட்ஸ் ஆல் ஃபோர்ஸ்டாக இருந்தது கொஞ்சம். அண்ட் ஆல்சோ இவர் நோட்லாம் டச் பண்ணல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. பிகாஸ் எனக்கு டேலண்டட் சிங்கர், பட் யூ ட்ரைட் வெல். தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட். Wonderful attempt to sing a song like this. Because many times நம்ம மிஸ்டேக் பண்ணுறோன்னு தெரிஞ்சு அது பாடுறது கஷ்டம். பட் அதுதான் உங்களோட நேச்சுரல் வாய்ஸ். ஸோ when you trying to pressurize it up, அந்த ஸ்ட்ரெயின் அந்த ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சுது. பட் a wonderful attempt, good attempt for semi-finals. I know it was a very brave attempt. Thank you. All the best. அஜய், நீங்கள் பாடினதில் எனக்கு அந்த ஸ்கேல் சேஞ்ச் பாடினேன், அது மட்டும்தான் எனக்கு பிடிச்சது. வேறொன்றும் அவ்வளோ எனக்கு பிடிக்கல அஜய். அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், கொஞ்சம் ஸ்ருதி தாழ்த்தி பாடியிருக்கலாமேன்னு. என் மேலையெல்லாம் பார்த்து பாடின போது இங்கே இதெல்லாம் நடுங்கினது. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே அஜய் கிருஷ்ணா, நெக்ஸ்ட் டைம் ஜட்ஜஸ் சொன்ன கமெண்ட்ஸ்லாம் திருத்திக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. செமிஃபைனல்ஸில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் வசுந்தரா ஃப்ரம் பெங்களூர். ஹாய் வசுந்தரா. ஹாய் வைஷாலி. இந்த செமிஃபைனல்ஸில் என்ன சாங் பாட போகிறீங்க? இன்னைக்கு மன்மத நம்பலேருந்து ஹூஸ் தி ஹீரோ பாட போகிறேன். வா, சூப்பரான ஒரு சாங், நல்ல ஃபுல் எனர்ஜியோட ஃபுல் ஆட்டிடியூடோட பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாடு நாடாய் கிழிக்கும் Zorro. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாத்தியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாடு நாடாய் கிழிக்கும் Zorro. சாகசத்தின் மறுபேரோ, சீறி வந்த வேகமான ஹேரோ, ஆயும்போது வந்த லாவகத்தை பாரு, பேங் கபூம் பள்ளமேட்டு சத்தம் கேட்குதே. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாடு நாடாய் கிழிக்கும் Zorro. Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாட்டிகளை நாடு
மாயம் மந்திரம் கண் கட்டும் வித்தைகள் இது ஏதும் இன்றிய மண் பதனம்பு பாயுமை ஆயம் என்பது பொய் என்று சொன்னது தப்பாக தோன்றுது நம் ஹீரோவை பார்த்ததும் நேற்றும் இன்றும் வெல்லும் ஆளு நம்மாளு நாளை கூட நம்ம ஆள் தான் நல்லதற்கு பாதி போடுவார். Who's the hero? Who's the hero? தக்க வந்த பாத்தியாரோ தக்க வந்த பாட்டிகளை நாடே நாடா கிழக்கும் sorrow. Who's the hero? Who's the hero? தக்க வந்த பாதியாரோ தக்க வந்த பாட்டிகளை நாடே நாடா கிழக்கும் sorrow. One, two, three, and four, baby. Shut yourself and lock the door. A door, a teenager. He'll get you wherever you are. Go, 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 baby, go. Go as far as you can go. Nowhere is too far, man. He'll drag you out of any jam. Veli tandum, adum yaro yaro. Veva parkum in the eye, yar 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 yar. Who's the hero? Who's the hero? Kakka vanda vaadiyaro. Kakka vanda paatigalai nare nara. Here comes sorrow. Who's the hero? Who's the hero? Kakka vanda vaadiyaro. Kakka vanda paatigalai tare tare kirikku sorrow. வசுந்தரா ரொம்ப கூலாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். வசுந்தரா, எஸ் மேம். இந்த சாங்கை கேட்டோடனே அவளுக்கு பக்கா எப்போ மாதிரி ஒரு சூப்பர் செலெக்ஷன் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். யூ ஆர் ராக்கிங், அதில் வந்து சந்தேகமே இல்லை. இருந்தாலும் ஐ ஓன்ட் சே திஸ் வாஸ் யுவர் பெஸ்ட். என்னென்னா அவர் வாய்ஸில் ஒரு புட்டானாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு பொய் குரலில் நீங்கள் பாடின மாதிரி எனக்கு தோணித்து. உங்களுடைய நேச்சுரல் குரலில் நீங்கள் பாடாத மாதிரி இருந்தது. இந்த வெஸ்டர்ன் டச்சுக்காக அந்த மாதிரி பண்ணீங்களா என்னன்னு தெரியல தான். பட் மற்றபடி சிரித்தது, மிரட்டினது, டான்ஸ் ஆடினது அதெல்லாம் வந்து கலக்கலாக பண்ணீங்க. அதிலலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஓகேயா? ஓகே. வசுந்தரா, ஆஸ் யூஷுவல் உங்களுடைய வெல் ப்ரிப்பேர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க சொல்ல மாதிரி சில இடத்துல வந்து இட் வாஸ் அ கைட் ஆஃப் புட் ஆன் மாதிரி இருந்துச்சு சில இடத்துல. பட் இட்ஸ் எ நேச்சுரல் ஸ்டைல் விச் யூ ஆர் யூஸ் டு. இந்த மாதிரி பாடலாம் நீங்கள் அதிகமாக பாடியிருக்கீங்க. இட் வாஸ் அ குட் பெர்ஃபார்மன்ஸ், பட் இட் குட் ஹேவ் பின் பெட்டர் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். ஆல் த பெஸ்ட். ஹாய் வசுந்தரா. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டு கூட இந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும், நான் நல்லா பாடுறேன் இன்றைக்கி அப்படின்னு நினச்சா எத்தனை பாட்டு பாடிருப்போம். அந்த பாட்டு நம்மளை அறியாமலே அந்த பாட்டுக்குள்ளே போய் நம்ம உட்கார மாட்டோம். சம்டைம்ஸ் அது எதுக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அப்படி தான் தோணுது எனக்கு. எல்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அந்த லாஃப்டர் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் இட்ஸ் நாட் வசுந்தராஸ் சாங் அப்படின்னு எனக்கு என்னமோ அப்படி தோணுச்சு. ஏதோ சம்திங் லேக்கிங், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை வசுந்தரா. மற்றது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. சம் ஹோல் பேக் ஏதோ இருக்குது. லெட் இட் கோ. ஆல் தி பெஸ்ட். எனக்கு வசுந்தரா பாடினது பிடிச்சது. தேங்க்யூ மேம். ஒன்லி திங் அவங்க என்ன சொல்கிறேன்னா,
எப்போவுமே நம்ம சொல்கிற அந்த அந்த வாய்ஸ் குவாலிட்டி, அந்த வாய்ஸ் இது வந்து நீங்கள் கொண்டு வரல. உங்களுக்கு ஏதாவது கோல்டு ஏதாவது இது இருக்கா? ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அதனால நம்மளோட அந்த ஒரு வாய்ஸோ இங்கேருந்து வரணும், அந்த வாய்ஸோட அந்த ஒரு குவாலிட்டி வேறு இருக்குது. அதில் எப்போவுமே சொல்லும் இல்லையா, அதில் பாடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அது நன்னா இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு குறை தான் எனக்கு தோணித்து. மீதி எல்லாம் நீங்கள் பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ கிட்ட வசுந்தரா எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பாடினது. தேங்க்யூ மேம். எனக்கு ஒன்று தான் தோணித்து. இட் இஸ் வெரி வெல் ப்ரிப்பேர்ட், வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இன் யுவர் மைண்ட். இட் டென்ட் கம் ஃப்ரம் யுவர் ஹார்ட் அப்படின்னு எனக்கு தோணித்து. இட் கேம், எவ்ரி திங் வாஸ் ரைட். ஐ கான்ட் ஃபைண்ட் எனி திங் ராங். யூ ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ். கொஞ்சம் கெட்டியாக பாடினீங்க, சாஃப்டாக பாடினீங்க, எல்லாமே இருந்தது. அதில் அந்த வசுந்தரா மறைஞ்சு போயிட்டாங்க. ஐ வாண்டட் வசுந்தரா டு கம் ஆன் ஹர் ஓன். தட் வாஸ் த ஒன்லி ஸ்மால் திங் ஐ ஹேட். ஆல் தி பெஸ்ட். நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க வசுந்தரா. உங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. வெல்கம் பேக் டு த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம் co-presented by NAC Jewelers. செமிஃபைனல்ஸில் அடுத்ததான் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் ஆத்ரேயா. ஹாய் ஆத்ரேயா. ஹலோ. இந்த செமிஃபைனல்ஸில் என்ன சாங் பாட போகிறீங்க? எங்கேயும் காதலன்கள் படத்துலேருந்து நங்காய். ஓகே, நல்லா பாடுங்க ஆத்ரேயா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வள்ளியே சக்கரவள்ளியே, மல்லியே சந்தன மல்லியே, பள்ளியே பொங்கன பள்ளியே, மாமா மாமா we பாமலாமா, மாமா மாமா we பாக்ஷாமலாமா, மாமா மாமா we பாமலாமா, மாமா மாமா we பாக்ஷாமலாமா. நாங்காய் நிலாவின் தங்காய், மாங்காய் நீதானே செங்காய், வாவாய் என் தோழி ஆவாய், பூவாய் நீ காதித்தீவாய், முண்டாக்கனி வாக்கனி சிந்தாமினி, வா வா அம்சுவேணி நீ பௌர்ணமி, ஹௌரதினி ருணாலினி நீ என் ஸ்வப்னராணி. நாங்காய் நிலாவின் தங்காய், மாங்காய் நீதானே செங்காய், வாவாய் என் தோழி ஆவாய், பூவாய் நீ காதித்தீவாய், மாமா மாமா ஒய் பாமலாமா, மாமா மாமா ஒய் பாக்ஷாமலாமா, மாமா மாமா ஒய் பாமலாமா, மாமா மாமா ஒய் பாக்ஷாமலாமா. உன்னை பார்த்ததும் ஊரை விட்டு ஆங்கிலம் ஓடி போனதென்ன, சீராய் செம்மொழி செந்தமிழ் தான் என் மொழி என்றே ஆனதென்ன. முன்னால நான் ஜோன் ஹாரி, முன்னால இப்ப முத்துமாரி, முன்னால நான் ஜோன் ஹாரி, முன்னால இப்ப முத்துமாரி. உன்னை நான் உப்பு குடமா தொட்டுக்க உப்பு குளமா, உன்னாலே தம்மா துண்டமா உடஞ்ச. நாங்காய் நீதானே தங்காய், மாங்காய் நீதானே செங்காய்,
தோழியாவாய் பூவாய் நீ காது தீவாய் வெயில் போல காய கம்பன் பிள்ளைதான் காதல் உள்ளம் வெள்ளைதான் நாளும் வெந்து சாய கண்ணம்மா கண்ணம்மா நாம் ஒட்டலாமா எங்க அம்மா ஓ அத்தடாமா கண்ணம்மா நாம் ஒட்டலாமா எங்க அம்மா ஓ அத்தடாமா வள்ளியே சக்கரம் வள்ளியே வள்ளியே சந்தன மல்லியே வள்ளியே பங்கன பள்ளியே உன்னைத்தான் நங்காய் நிதானே தங்காய் மங்காய் நிதானே செங்காய் வாவாய் என் தோழி ஆவாய் பூவாய் நீ காதி தீவாய் முண்டாக்கு நீ வாக்கனி நீ சிந்தாமினி வாப்பா அம்சுவனி நீ பௌர்ணமி வாரதினி ருணாலினி Yo my swapnarani Oh mama mama Oi mama lama yeah Oh mama mama Oi bak shama lama Oh mama mama Oi mama lama Oh mama mama Oi bak shama lama Thank you. ஆத்ரேயா ரொம்ப சூப்பரான ஒரு சாங் செலக்ட் பண்ணி செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். ஆத்ரேயா, ஹலோ சார். ஃபேன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே ஒரிஜினல் கேட்குற மாதிரியே இருந்து எனக்கு. தேங்க்யூ சார். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். உங்களுடைய யூஷுவல் ஸ்டைலில் நீங்கள் வந்து ஐ திங்க் இட் ஃபிட்டட் இன் டு யுவர் பெஸ்ட் அபிலிட்டிஸ். அந்த பாடி நீங்கள் புஷ் பண்ணுறது இந்த இது பண்ணுறது இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ சார். ஐ லைக் இட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எப்படி பேசணும்னு தோன்றதுன்னா எனக்கு ஆக்சுவலியாக நீங்கள் பின்னி எடுத்துட்டீங்க. இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப நல்லா பாடுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த பாட்டு முழுக்கவே இந்த மாதிரி வந்ததுனால இப்போ எனக்கே சரியாக பேச முடியல. ஓ தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். கோலா வாங்கிட்டீங்க. நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன், ஒரிஜினல் எப்படி தான் இருக்குமான்றதே இப்போ நான் ஆத்ரேயா பாடுற சமயத்தில் தான் கேட்குறேன். அந்த உப்பு தொட்டுக்கிற சமயம் தான் கொஞ்சம் ஏதோ எனக்கு புரிஞ்சுது, மீதி எதுவும் புரியல. பட் இந்த எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்து பாடினீங்க. எப்போல்லாம் சீரனமோ அப்போ சீரினீங்க, எப்போல்லாம் அப்படி ஃபீல் பண்ணி பாடணுமோ அப்போல்லாம் ஃபீல் பண்ணி பாட்டீங்க. சூப்பர்ப்பா, ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. தேங்க்யூ மேம். ஆத்ரேயா, எஸ் மேம். உன் இடத்துலேருந்து எனக்கு கண்ணே எடுக்க தோந்தலடா. சாதாரணமாக நம்ம பாட்டுக்கு நொட்டேஷன் സ്വരமாக இதில் எழுதும். ஆத்ரேயோட சரீரம் தான் நொட்டேஷன். அந்த இதுக்கப்புறம் அவள் எப்படி இப்படி ஆடிண்ட காலி வைக்கிறது இல்லையா, பாடி தான் நொட்டேஷன். அதுலேருந்து தெரியறது இந்த நோட்ஸ் எல்லாம் எங்கே போகிறதுன்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரியலி நைஸ் ஆத்ரேயா. வி ஆல் என்ஜாய்ட் இட். ஒரே ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா? ஓ மாமா மாமா அப்படின்னு பாடினீங்க, அதுக்கப்புறம் என்ன பாடினீங்க? விக் பாமா லாமா. வாவ். அப்புறம் திருப்பி ஓ மாமா மாமா. அப்புறம் விக் பாக் ஷாமலாமா. ஓகே. No, it was very nice, superb rocking performance. All of us thoroughly enjoyed it. Thank you ma'am. All the best. குட் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க ஆத்ரேயா. உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு போகணும்னு ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. இன்னும் இதே மாதிரி பல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதெல்லாம் பார்க்கணும்னா we must go for a short break. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம் கோ பிரசன்டட் பை NEC Jewelers.
த ஷோ. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென்னிந்திய இசைக்கோயில்களின் சரணாலயம், கோ பிரசன்டட் பை NAC ஜுவல்லர். செமிஃபைனல்ஸில் இந்த எபிசோடில் ஃபைனலாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிற கண்டெஸ்டன்ட் அனுஷா ரவே. ஹலோ அனுஷா. ஹாய். இந்த செமிஃபைனல்ஸில் என்ன சாங் பாட போகிறீங்க? நான் சரோஜா மூவிலேருந்து கோடான கோடி சாங் பாடுறேன். அதே மாதிரி தான் இருக்கு, பட் பரவாயில்ல, சூப்பராக பாடுங்க அனுஷா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கோடானு கோடி அதில் குளிப்போம் விளையாடி, குஷியாகும் வாடி அத இது போல் வருமாடி. ஓ யாரி ஏ அசந்து படி சிங்காரி ஏ அழுத்தி பொடி ஒடி ஏத்தி தூக்கி புடி, இனி ரூட்ட கொஞ்சம் மாத்தே. கோடானு கோடி அதில் குளிப்போம் விளையாடி, குஷியாகும் வாடி அட இது போல் வருமாடி. குத்தாலத்து ஊத காத்து கூத்தாடுது நேரம் பார்த்து, இப்போ சுதி ஏறுது தன்னால. அம்மாடியும் ஆட்டம் பார்த்து நாடுவேன் கூட சேர்ந்து, இப்போ வழி மாறுது முன்னால. ஏதோ தோணுது எதுவோ ஆகுது ஒன்னா பார்த்ததால, உள்ளே இருப்பது வெளியே சிரிக்குது ஒன்னா சேர்ந்ததால. விடாது இந்த மோகம் வேகம் தொடாம தொட்டு சேரும், தொடாலே அடிக்கிற மனசு கபால் மேல பாயும். வராதது வந்தாச்சுன்னா கொண்டாட்டம் தான் இனி நம்ம நேரம் தானே. துட்டாலனி கட்டி போடு தூங்காமதங்கான பாடு, விட்டா இது வித வித விளையாட்டு. எப்போதுமே யோகம் தாண்டா இதுக்கு ஒரு யோசனையாடா, எப்போ சுகம் தொட்டா விடுமாடா. காலம் மாறுது கணக்கு ஏறுது இஷ்டம் போல வாழ, கூட்டம் கூடுது ஆட்டம் போடுது இனிமே நல்ல நாள். பொன்னான மாலை எப்போது போடு நம்மோட வாழ்வு டாப்பு, உண்டானதெல்லாம் கண்டாக வேணும் வேடாது கொஞ்சம் கேப்பு. எல்லாருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் இனி நம்ம நேரம் தானே. கோடானு கோடி அதில் குளிப்போம் விளையாடி, குஷியாகும் வாடி அட இது போல் வருமாடி. கோடானு கோடி அதில் குளிப்போம் விளையாடி, குஷியாகும் வாடி அட இது போல் வருமாடி. ஓ யாரி ஏ அசந்து படி சிங்காரி நீ அழுத்தி பொடி பொடி ஏத்தி தூக்கி பொடி, இனி ரூட்ட கொஞ்சம் everybody.
அனுஷா ஒரு பாடி முடிச்சிட்ட உடனே அப்படியே அமைதி அனுஷா ஆகிடுவாங்க, பாடும்போது வேறு அனுஷா ஆகிடுவாங்க. ஓகே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ். அனுஷா எப்போவும் மெலோடியஸ் சாங்ஸ் பாடி பழக்கம் எங்களுக்கு கேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அனுஷா நல்லா இருந்தது. எனக்கு செகண்ட் சரணம் பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் சரணம் ஸ்டார்டிங் கொஞ்சம் சரியாக இல்லை, ஸ்ருதி அது அப்படி இப்படி ஆகிடுது. இன்னும் கொஞ்சம் ஜாலியாக பாடலாம் நீங்கள். பட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க தெரியுது அது நல்லா. இன்னும் கொஞ்சம் ஹுஷாராக இன்னும் கொஞ்சம் த்ரோ கொடுத்து பாடலாம். இந்த பாட்டு நல்லா இருந்தது. அந்த ஃபஸ்ட் சரணம் ஸ்டார்டிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்ருதி அப்படி இப்படி ஆகிடுது. அதர்வைஸ் இட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அனுஷா. தேங்க்யூ மேம். ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணித்துன்னா, இந்த பாட்டு வந்து ஒரு பக்கா ஃப்யூஷன்னு சொல்லலாம். ஒரு வெஸ்டர்ன், ஒரு ஓவரால் வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், நீங்கள் பாடுற ஸ்டைலெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் டியூனை பொறுத்த வரைக்கும் ஃபோக் டச் நிறைய இருக்குது. வேர்ட்ஸ் எல்லாம் சில சமயம் பார்த்ததுன்னா கானா மாதிரி கூட இருக்குது. கபால்னு பிடிச்சேன், டாப்பு கேப்பு அந்த மாதிரியும் இருக்குது. ஒரு கானா, ஃபோக்கு, வெஸ்டர்ன் இதெல்லாமா கலந்து பண்ணிங்க. நான் குத்தலத்து டடடடா அந்த டியூன்லாம் பார்த்தா ஒரு ஃபோக் மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் அதை ஸ்டைலாக வெஸ்டர்னாக பாடினது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அழகாக பாடினீங்க. நல்லா இருந்தது நீங்கள் பாடினது. ஒரு புது இதுவாக ட்ரை பண்ணிங்க பாடுறதுக்கு. கொஞ்சம் லோவாக இருந்ததோ இல்லை, உங்களுக்கு அந்த வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது. சிலதெல்லாம் பயங்கர லோ நோட்லாம் போன பொழுது என்ஜாயபிளாக இருந்தது. எஸ்பெஷலி அண்ட் அந்த ஹம்மிங் பற்றி சொன்னல, ஹம்மிங் வந்து ஒரு இஜிப்ஷியன் ஸ்டைலாக இருந்தது. அண்ட் ஹம்மிங் ரொம்ப நல்லா பாடினீங்க. எவ்ரி டைம் அந்த ரொம்ப அழகாக பாடினீங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு. நைஸ். அனுஷா எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூ டிட் வெல். தேங்க்யூ சார். இந்த பாட்டே வந்து நீ பார்த்தீங்கன்னா வந்து மோர் தேன் தி சிங்கிங் வாட் யூ கால் டேலண்ட் ஆர் தி ஆர்கெஸ்ட்ரேஷன், மோர் இன்ஜினியர்ட் சாங் இது. ஃபினிஷ் பாட்டு வந்து நிறைய சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ண ஒரு பாட்டு இது. இட்ஸ் சிங்கிங்க்கு வந்து அவ்வளோ ஸ்கோப் கிடையாது ஆக்சுவலி இந்த பாட்டு. நீங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் பாட்டு எடுத்திருக்கீங்க, பட் யூ டிட் வெல். இந்த எடுத்த பாட்டை நீங்கள் அது மாதிரி பாட்டிங்க. இந்த பாட்டோடைய தன்மை என்னென்னா, இட்ஸ் வெரி சிம்பிள் சாங், இட்ஸ் மோர் இன்ஜினியர்ட் சாங். ஸோ அதாவது அந்த சவுண்ட் ப்ரொடக்ஷன், அந்த பஞ்சு, அதில் தான் அதில் கான்சன்ட்ரேஷன் இந்த பாட்டில் இருக்கும். ஸோ பட் யூ டிட் வெல். நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அனுஷா, எஸ் மேம். என்னோட ஃபீலிங்கும் அதே தான். இதில் வெஸ்டர்ன் சாங் அப்படின்னு சொல்கிற அளவோட ஈஜிப்ஷியன், அரபிக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஜாஸ்தி இருந்தது எனக்கு. அண்ட் ஐ லவ்ட் தட் பார்ட் ஆஃப் யோர்ஸ். நல்லா பாடினீங்க அந்த இது. தட் வாஸ் ரியலி நைஸ்லி சாங். அண்ட் அதர்வைஸ் ஐ வுடன்ட் சே இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், பட் இட்ஸ் நாட் அ பேட் பர்ஃபார்மன்ஸ் ஈதர். இட் வாஸ் ஓகே ஃபார் மீ. தேங்க்யூ. எனக்கு என்னென்னா, கொஞ்சம் சார் சொன்ன அதே ஒப்பீனியன். எனக்கு கொஞ்சம் சிம்பிள் சாங்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஒரே ஒரு அது லா 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 அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு அழகாக தெரிஞ்சது அந்த பாட்டில். அப்புறம் வந்து அந்த எனக்கும் பிடிச்சது. அதை நல்ல பிரெத்து பிடிச்சி பாடணும். அதெல்லாம் நல்லா பாடினேன் நீங்கள். எனக்கு அந்த சரணங்கள் தான் அவ்வளோவா ரெஜிஸ்டர் ஆகலை. பட் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான, சிலപ്പോൾ வெஸ்டர்ன் ஆனாலும் எவ்வளோ கொஞ்சம் வெரைட்டி, ஒரு மாடுலேஷன் அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு சாங் அந்த மாதிரி இருக்குது இல்லையா. அதனால எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக போயிடுது. அந்த மாதிரி ஜாஸ்தி அவங்களுக்கு தான் ஒர்க் அந்த மாதிரி தான் தோணிது எனக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஜட்ஜஸ். அனுஷா, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறதுக்கு. தேங்க்யூ வெரி மச். செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப டஃப்பான சாங்லாம் எடுத்து சூப்பராக ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் அடுத்த எபிசோட்லையும் செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் தொடரும். அதில் யாரெல்லாம் வந்து ஃபைனல்ஸ்க்கு போய் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஈகராக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா டைட்டில் வின் பண்ணுற கண்டஸ்டன்ட்க்கு மாருதி சியாஸ் கார், செகண்ட் பிளேஸ் வர கண்டஸ்டன்ட்க்கு மாருதி செலிரியோ கார், थर्ड प्लेस வர கண்டஸ்டன்ட்க்கு Yamaha Alpha 2-wheeler. மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் பூர்விகா மொபைல் வேர்ல்ட் வழங்கும் ஸ்மார்ட் ஃபோன்.
செமிஃபைனல்ஸ்லேருந்து யாரெல்லாம் ஃபைனல்ஸ்க்கு போக போகிறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் தெரிய போகுது. எஸ், இவங்கள யாரெல்லாம் ஃபைனல்ஸ் போக போகிறாங்க அப்படின்ற ஈகர்னஸ் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பலமாக காத்துட்ருக்கோம். பட் அதெல்லாம் பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். Until then, it's me, Vaishali, signing off. இது ராம்கோ சூப்பர் கிரேட் சிமெண்ட்ஸ் வழங்கும் ஜெயா சூப்பர் சிங்கர் சவுத் இந்தியா. இது தென் இந்திய இசைக்குழுக்களின் சரணாலயம், co-presented by NEC Jewelers. Tata, bye-bye.